சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் வினோத்குமார். வினோத்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நல குறைவு காரணமாக பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மருத்துவமனையில் உள்ள 4வது தளத்தில் தொடர்ந்து அவருக்கு மருத்துவமனை நிர்வாகம் சிகிச்சை அளித்து வந்தாலும் அவரது வயது மூப்பு என்பது 101 கடந்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல்நிலைகள் எந்தவித இல்லை என்றாலும் அவருக்கு அளிக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை என்பது எந்தவித முயற்சியும் இல்லை என்பதால் அவர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வந்தார். இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சற்று முன்னதாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று வரக்கூடிய நல்லக்கண்ணு அவர்களின் உடல் நலம் குறித்து விசாரிக்க வந்தார். விசாரித்து அவருடைய உடல்நலம் மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களிடம் அவருக்கு என்ன விதமான தேவைகள், மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சையில் என்னென்ன வழங்கப்பட்டிருக்கிறது, அதே போல் இவரும் நாட்களில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற மருத்துவ சிகிச்சைகளை முறையாக வழங்க வேண்டும் என கேட்டறிந்ததுடன் அவருடைய உடல் நலத்திற்கு சற்று முன்னதாக விசாரித்து கூறப்பட்டிருக்கிறார். அவருடன் அமைச்சர்களும் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் உடல்நிலையில் சற்று முன்னதாக, அதாவது காலை முதல் செயற்கை சுவாசம் என்பது கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அவருக்கு சிறுநீரகம் பாதிப்பு என்பது ஒரு புறம் இருப்பதால் அவருக்கு இருக்கக்கூடிய மருத்துவ முறையில் மருத்துவ சிகிச்சையில் இந்த முன்னேற்றம் என்பது சிறிய அளவில் மட்டுமே இருப்பதன் காரணமாக தொடர்ந்து மருத்துவனுடைய கண்காணிப்பு இருந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் அவரை நேரில் சந்தித்து நன்றி வினோத்குமார். தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.